வந்து குழந்தைய நினைச்சிட்டு எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது சார். அவங்க நெக்ஸ்ட் யாரும் லைஃப் கிடையாது, பார்த்து நீங்க போயிட்டே சொல்ல இருப்பாங்க முடியாது. சார். அம்மா ஒன்னு புரிஞ்சுக்கங்க, இது தப்பு. பார்க்க சொல்ல அனுமதிக்குதுல, பார்க்க இல்ல சொல்லுங்க. சார், அதுவும் எழுதி வாங்கியாச்சு. அது வேண்டான்னு சொல்ல நீங்க யாரு? 18 வயசுல நாளைக்கு வளர்ந்து நின்று நீ எங்க அப்பாட்ட இருந்து பிரிச்சு வச்சா அந்த பையன் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? வந்து போய் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நின்று பாக்குறது இல்ல, செய்யறது இல்லைங்கிறாங்க. சிஸ்டம் வந்துட்டு இட் இஸ் அகைன்ஸ்ட் மென். நீங்கள் உங்களை பண்ணுற டார்ச்சரில் நீங்களே சரி நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ செஞ்சுட்டேன் அந்த மாதிரி நீங்களே விட்டு விலகி வர மாதிரி தான் இருக்கும். கடைசி எப்போ பார்த்தீங்க உங்கள் பொண்ணை? 2017. அவரை பார்க்கணுன்னு இன்ஃபார்ம் பண்ணால் நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கணுன்ட்டு. பட் குழந்தைங்க விரும்பலை அவரை பார்க்குறக்கு. எத்தனை வயசு குழந்தைங்களுக்கு? அப்போ மேட்ரு சிம்பிள். பிள்ளைங்களை பார்க்குறேன் போகிறேன் வரேன்னு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் அதை கட் பண்ணிட்டீங்க. வீக்லி வந்து பார்க்குறது அது மாதிரிலாம் பார்க்குறாங்களான்னு கேட்குறேன். இந்த மாதிரி டஃபஸ்ட் டைம்லலாம் என் கூட இல்லை, என் குழந்தை கூட இல்லை. இப்போ என் குழந்தைய பார்க்க நான் அனுமதிக்கிறது இல்லை. மாஸ்டர் பிளான். அந்த சைடு இருக்க அவருக்கு இமோஷன் இருக்குல்ல. எமோஷன்ஸ் மட்டுமே வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது சார். அதர் ஃபேக்டர்ஸும் வரும் சார். உன் காதலும் என் காதலும் இல்ல, அந்த குழந்தைக்கு இமோஷன் முக்கியம் இல்லையா? சட்டமும் அதை அனுமதிக்குதுல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்ல சார், அதுவும் எழுதி வாங்கியாச்சு. குழந்தைக்கு இமோஷன் முக்கியம் இல்லையா? கரெக்ட் தான் சார். பட் அதான் நான் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. லைக் ஃப்யூச்சரில் என் குழந்தை அப்பா தான் வேணும்னு விருப்பப்பட்டானா அப்போது அவன் போய் பார்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ஒருவேளை 18 வயசுல அவனுக்கு அந்த ரியலைசேஷன் வருதுன்னு வச்சுங்களேன், அவனுடைய ஹோல் சைல்டுஹுட்டை இழந்திருப்பானே. அப்பாவும் குழந்தைகளுடைய சைல்டுஹுட்டை இழந்திருப்பாங்களே. சார், நீங்க சொல்ற ஃபேக்டர் மாதிரி அந்த அப்பா வந்து குழந்தைய நினைச்சிட்டு எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது சார். அவங்க நெக்ஸ்ட் லைஃப் யாரும் கிடையாது, நீங்க சொல்ல முடியாது. அம்மா ஒன்னு புரிஞ்சுக்கங்க, இது தப்பு. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அப்படி யாரும் கிடையாது நீங்க சொல்லாதீங்க. பொம்பளைங்களே மோசங்கிற டேர்முக்கு ஈக்குவல் இது. ரெண்டு பேருடைய இமோஷன்ஸை வந்து நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க? சார், என் குழந்தைக்கு எது நல்லதுன்னு என்னை விட யாருக்கு சார் பெட்டரா தெரியும்? தெரியும் இல்லையா குழந்தைக்கு எது நல்லதுன்னுட்டு? இன்னைக்கு இப்படி வீர வாங்குற நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க புந்துக்கலாம். என் குழந்தைக்கு எது கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா டே டு டே லைஃப்ல நான் தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். நான் தான் அவனுக்கு எல்லாமே பாத்துக்கிறேன். நீ அப்படி வரியா? டெய்லி லைஃப்ல இல்லாம ஜஸ்ட் ஒரு சொந்தக்காரங்க மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டு ஒரு நாள் போனா அந்த குழந்தை என்ன பிடிக்கும், அதுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், அந்த டைம்ல தூடும், எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம நீங்க எப்படி டிசைட் பண்ண முடியும்? சான்ஸ் கிடைச்சாதானே ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியும். தனியா வளருங்க, நல்லா வளருங்க. ஆனா இங்க என்னன்னு கேட்டா அப்பாவுக்கு அந்த குழந்தை மேல எந்த ஹோல்டுமே இல்லையே. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. வேண்டாம் சார். ஏன் சார்? எதுவுமே இல்ல. அதெல்லாம் எதுவுமே இல்லன்னா சார் நான் சொல்றேன், தப்பா நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ஷா இல்லையா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. அது வேண்டான்னு சொல்ல நீங்க யாரு? 18 வயசுல நாளைக்கு வளர்ந்து நின்று நீ எங்க அப்பாட்ட இருந்து பிரிச்சு வச்சா அந்த பையன் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? கேட்க மாட்டான் சார் என் பையன். எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியல. கேட்பாங்கிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குன்னா கேட்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆனா எல்லா முடிவும் நீங்க எடுக்கிறீங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நான் வந்து பிறந்ததுலேருந்து பாருங்க வந்து எங்க அப்பா நான் நேரில் பார்த்ததே கிடையாது. எனக்கு 32 வயசு ஆகுது. நிஜமாவா? இது இவங்க அம்மா மேல ஆன சார். இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நடுவில் வர சண்டையில் ஒருவேளை இதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இந்த மாதிரி சண்டையில் ஒரு வேளை தப்பாக முடிவெட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ இந்த டைமில் பார்த்தா வந்து நான் வந்து அவரோட ஒப்பீனியன் கேட்கணும்னு சொல்லி நான் பார்க்குறேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நீங்க இப்போ கூட அப்பா சந்திச்சது இல்லையா? அவர் ஃபேஸ் கூட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு 6th 7th படிக்கிறப்போ நான் வந்து அந்த டிவோர்ஸ் பத்திரம் இருக்குல்ல, அப்போ வந்து பண்ணால் வந்து நான் எடுத்து பார்த்துருக்கேன். அந்த இதில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் பண்ணால் வந்து ஒரு கல்யாண ஃபோட்டோ பண்ண இருந்துச்சு. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இப்போ 32 வயசு இந்த மனுஷன். இப்போ அவருக்கு இந்த ஏக்கம் இருக்கு, அப்பாவோட வளரல. ஏன்னா இப்போ அவர் குழந்தையோட விளையாடுறப்ப எங்கள் அப்பா இதெல்லாம் நினச்சிருப்பானே, ஆசைப்பட்டிருப்பானே, நான் ஏங்குறான். இப்போ நீங்கள் சொல்றீங்க அவங்க அப்பா கேட்கவே மாட்டான், அவங்க அப்பா பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான் எல்லாம் சொல்கிறீங்கல்ல. அப்போ நாளைக்கு இப்படி வந்து நின்னானா அப்போ என்ன செய்யறது? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க சார். நான் என் பையனுக்காக நான் இன்னொரு ரீமேரேஜ் பண்ணுவேன் சார். அவனுக்கு அந்த சைல்டுஹுட் கொடுப்பேன் சார். அவனுக்கு ஒரு அப்பாவை கொடுப்பேன் சார். புரியல உங்களுக்கு? மறுமணம் செஞ்சுக்கங்க, அது உங்கள் சாய்ஸ். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அப்பாவுக்கு பிள்ளையை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, அவருக்கு பாசம் இருக்கு, அதையே நீங்கள் தடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கும் உங்கள் கணவர் மேலே பெரும் கோபம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல.
அது நியாயமாகவும் இருக்கலாம். உங்க பிள்ளைய பாதிச்சிடாதான்னு கேட்குறேன். ஆகும். ஆகும். குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேங்கய்யா. டிவோர்ஸ் வந்துட்டு எனக்கு நடந்துச்சு. அந்த சமயத்தில் வந்துட்டு குழந்தைய வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 17. என்ன வயசுல இருக்கப்போ? 9 மாதம் குழந்தையா இருக்கும்போது. 9 வருஷமா பார்க்கலையா? 9 வருஷமாக பார்க்கல சார். அப்பாக்கள் பார்க்கறது இல்லைன்னு சொல்றீங்க. அப்பாக்களை பார்க்கவே விடுறது இல்லையே. இப்போ ஒரு 9 வயசு குழந்தை எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்கவே இல்லை இருக்கீங்களா? இல்லை, நான் பார்க்கல. கடைசியாக அந்த குட்டி பாப்பாவாக இருந்தபோது அந்த நினைவு தான் இருக்கு எனக்கு. இப்போ எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. நல்லபடியாக இருக்கணும். பார்த்தா வந்துட்டு என்ன பண்ணுவேன், லைக் எப்படி கண்ணீர் விட்டுரும் நிச்சயமா. சிஸ்டம் வந்துட்டு இட் இஸ் அகெயின்ஸ்ட் மென். நீங்கள் உங்களை பண்ணுற டார்ச்சரில் நீங்களே சரி நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ செஞ்சுட்டேன், அந்த மாதிரி நீங்களே விட்டு விலகி வர மாதிரி தான் இருக்கும். போயும் ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டேடா. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக வர்ற வெக்கம், மானம், சூடு, சொரணை, கோபம் இது எதுவுமே இல்லாமல் வாழ பழகணும். இதுக்கு என்ன பதில் இருக்குன்னு கேட்குறாங்க. கோர்ட் ஆர்டர் படி குழந்தைங்கள அவர் பார்க்கணுன்னு இன்ஃபார்ம் பண்ணால் நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கணுன்ட்டு. பட் குழந்தைங்க விரும்பலை அவரை பார்க்குறக்கு. உருட்டு. ஸோ நான் வந்து ஏன் குழந்தைங்க விரும்பல? எத்தனை வயசு குழந்தைங்களுக்கு? 6 வயசு குழந்தை ஒன்று, இன்னொரு பாப்பா வந்து 3 இயர்ஸ் தான். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்யே. ஒரு 6 வயசு குழந்தையும் 3 வயசு குழந்தையும் அப்பா பார்க்க விரும்பலன்னு சொல்லுமா என்ன? அவருடைய அனுசரணையும் அந்த பிள்ளைக்கு அனுசரணை, அந்த பிரியமும் அந்த பிள்ளைக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க தானே? அப்ப நீங்களே வந்து அப்படிலாம் இல்லப்பா, ஏதோ எங்களுக்குள்ள சண்டை, நாங்க ஒருத்தர் பிரிஞ்சு நாங்க இருக்கோம், நீ அப்பாவை போய் பார்க்க கொள்ள இரு அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியது தானே? எனக்கு அதுல விருப்பம் இல்லை சார். அதை மட்டும் சொல்லுங்க அப்ப உண்மையே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என் குழந்தைங்கள வச்சு திரும்ப எங்க லைஃப்குள்ள வந்து அப்ப மேட்ரு சிம்பிள். பிள்ளைங்களை பார்க்குறேன் போறேன் வரேன்னு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நீங்க அதை கட் பண்ணிட்டீங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இங்கே இருக்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு கொஸ்டின் கேட்கணுண்ணா. என்னென்னா, நான் ஒரு சிங்கிள் மதர். நீங்கள் யாராவது உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் குழந்தைய பிரிஞ்சு கஷ்டப்படாமல் இருக்காங்க சொல்ல முடியுமா? நான் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேண்ணா. நான் என் அப்பா இருக்கார், ஒரு திருவிழா, ஒரு ஃபங்க்ஷன் எங்கே போனால் நான் அப்பா கூட போவேன், ஒரு கை பிடிச்சிட்டு போவேன். ஒரு திருவிழாவில் அவர் தோல் மேலே ஏறி உக்காந்துச்சேன், நாடகம் பார்த்துருக்கேன், சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு, மற்றவங்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணோம் ஃபினான்ஷியலாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ நான் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கேன், நான் என் குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க இதுல அப்பான்னு ஒரு ஆளு, அவனுடைய கவலைகள், தன் பிள்ளையோட இருக்க முடியலங்கிற வலி, அவனுக்கும் ஏக்கங்கள் இருக்கும். ஐ டோன்ட் கேர். கண்டிப்பாக அவங்க மனசில் அந்த ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யுது. பட் மிஸ்ஸு போய் கேட்பாங்க, உங்கள் அப்பா என்னடா உன்னை கூப்பிட்டு போவ யார் வருவான்னும் போது ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுடுவான். அது வந்து என்கிட்ட சொல்லுவான், கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. உங்கள் பையனுக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஏன் எந்த அப்பாவும் வரதில்லை? சபாஷ், சரியான நீங்க தான் முன் வந்து போய் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நின்று பாக்குறது இல்ல, செய்யறது இல்லைங்கிறாங்க. சொல்லி தொலைகடா மங்குனி பயல்களா. என்னுடைய மாமனாரோ மாமியாரோ யாரோ ஒருத்தர் வந்து இன்ட்ரப்ட் பண்ணுறாங்க, நீ வந்தால் அவனை இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன்னு சொல்லி பண்ணுறாங்கன்னா, அதுக்கு என் வைஃப் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் வே டு டாக். என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.